ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் ஜூலை மாதத்துக்கு உண்டான கிரகநிலைகள் எவ்வாறு இருக்கிறது, என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது போன்ற விவரங்களை காண இருக்கிறோம். ஜூலை மாதம் 8ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மிதுனத்திலிருந்து ரிஷபத்திற்கு சஞ்சாரம் செய்கிறது. நாம் அனைவருக்கும் தெரியும், செவ்வாய் என்ற கிரகம் மேஷத்தில் இப்பொழுது ஆட்சியாக இருக்கிறது. ஜூலை மாதம் 12ஆம் தேதி செவ்வாய் ரிஷப ராசி மண்டலத்துக்குள் அமர்ந்து குருவுடன் சேர்வதனால் குரு மங்கள யோகமாக மாறுகிறது. இந்த செவ்வாய் என்ற கிரகம் துணிச்சல், வேகம், சடுதியில் முடிவெடுக்கக்கூடியது, ஆற்றல், எனர்ஜெட்டிக்காக செயல்படுவது, எந்த ஒரு விஷயத்தையும் அதிவேகமாக அணுகுமுறை செய்வது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் விட்டு கொடுக்காமல் இயங்கக்கூடியது, எந்த ஒரு விஷயத்தையும் உரத்த குரலில் நாம் பேசுவது, யாராக இருந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம் என்று எந்த பிரச்சனையையும் விட்டு கொடுக்காமல் வேகமாக நம்மளை இயக்கக்கூடிய கிரகம்தான் இந்த செவ்வாய், அங்காரகன் என்ற கிரகம். இந்த குரு என்ற கிரகத்தை நாம் எடுத்துக்கொண்டால் மிகவும் நிதானமாகவும் மிகவும் அறிவாளியாகவும் ஒரு வம்பு தும்புக்கு போகாமல் நாசுக்காக பிரச்சனையே வேண்டாம் என்று ஒதுங்கி எந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதனை அழகாக லாவகமாக பேசி மற்றவருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வாத்தியார் போல், ஒரு குரு போல் செயல்படக்கூடியது தான் இந்த குரு என்ற கிரகம். இந்த இரண்டு கிரகமும் சேரும் பொழுது இதற்கென்று சில யோகங்களும் உண்டு, சில தோஷங்களும் உண்டு. இருந்தாலும் இது குரு மங்கள யோகம் என்று ஒரு சுப யோகமாகத்தான் கருதப்படுகிறது. இதனால் பெரிய அளவில் தொழில் பெறக்கூடிய நிலை, ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்களை நாம் வாங்கி அதனை அனுபவித்து அதன் மூலம் ஏராளமான சம்பத்துக்களை பெறக்கூடிய அமைப்பு, அதிகாரம் மிக்க உயர்நிலை பதவிகளில் நாம் அமர்வது, அரசியலில் பெரிய ஒரு அந்தஸ்தை பெறுவது, ஒரு உயர்நிலை என்று சொல்லக்கூடிய ஆணையிடும் பதவிகளில் நாம் அமர்ந்து நமது அதிகாரத்தை வெளிப்படுத்தி நமது ஆணையை, நமது கட்டளையை நிறைவேற்றுவதற்கு ஏராளமான நபர்கள் நமக்கு கீழ் இயங்குவது, உயர் பதவி வெளிச்சத்தில் இருப்பது போன்ற சுப யோகத்தை கொடுப்பதுதான் இந்த குரு மங்கள யோகம். இந்த குரு மங்கள யோகம் என்பது இந்த மாதத்தில் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமைகிறது. மறுபக்கத்தில் கடகத்தில் புதன் இந்த மாதம் முழுவதுமே அமர்ந்திருக்கிறது. ஜூலை மாதம் 8ஆம் தேதி முதல் கிட்டத்தட்ட அந்த மாத கடைசி வரை புதன் சுக்கிரன் கூட்டணி கடக ராசியில் அமர்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னது போல் இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது ஒரு இளமை மாறாத தோற்றம், அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெறுவது, மிகவும் வேகமாகவும் புத்திசாலித்தனமாகவும் மற்றவர்களை ஈர்க்கும் விதத்தில் நாம் செயல்படுவது. இந்த கூட்டணியானது ஒரு சில ராசிகளுக்கு ஒரு நல்ல அந்தஸ்தை, ஒரு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது. எந்த ராசிக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது? ஜூலை மாதம் 16ஆம் தேதி சூரியன் என்ற கிரகம் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. இதைத்தான் ஆடி மாதத்தின் தொடக்கம் என்றும் தக்ஷிணாயன புண்ணிய காலத்தின் தொடக்கம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த கிரக அமைப்புகள் எந்த ராசிக்கு எந்த மாதிரி அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண இருக்கிறோம். தனுர் ராசிக்கு வருவோம். தனுர் ராசியை பொறுத்தவரை ராசிக்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மாதத்தின் தொடக்கத்தில் பஞ்சமஸ்தானத்தில் சொந்த வீட்டில் அமர்ந்து சொந்த வீட்டை பார்க்கிறது. பிறகு 6ஆம் வீட்டுக்கு சென்றாலும் செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறது. என்ன சார் இது, அப்படித்தானே கேட்குறீங்க? செவ்வாய்க்கு 7ஆம் பார்வையும் இருக்குது, 8ஆம் பார்வையும் இருக்கிறது. அதனால் இவர்களுக்கு பணம் இதனால் வரை வரவில்லை என்ற ஒரு சூழ்நிலையில் தான் இவர்கள் இருந்தார்கள். ஏன்னா இப்போத்தான் இவர்களுக்கு 7.5 சனி என்பது விட்டது.
ஏழரை சனி ஒரு பக்கம் விட்டுச்சே அப்படின்னு நம்ம நினச்சோம்னா 4ஆம் இடத்துல புதுசாக ராகுன்னு வந்து அமர்ந்திருக்கு, சுகஸ்தானத்தை கெடுக்குது. இது வந்து அர்த்தாஷ்டம ராகு என்று சொல்கிறார்கள் என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த செவ்வாய் சொந்த வீட்டுக்கு இருப்பதும் செவ்வாய் குரு மங்கள யோகம் ஆக அமர்வதும் ஒரு பிரமாதமான காலகட்டம். குறிப்பாக இவர்களுடைய தொழில் உத்தியோகம், ஏன்னா 6ஆம் இடம் என்பது 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடமாகவும் 9ஆம் இடத்திற்கு 10ஆம் இடமாகவும் வருகிறது. 6ஆம் இடம் என்பது நோயாக இருந்தாலும் வம்பு வழக்காக இருந்தாலும் கடனாக இருந்தாலும் இதில் ஒரு தெளிவு என்பது இவர்களுக்கு கிடைக்கும். ஒரு வைத்தியத்தை மாற்றிய பிறகு, ஒரு இயற்கை மருத்துவத்துக்கு மாறின பிறகு, இந்த நோயே என்னவென்று தெரியாமல் இதனால் வரை நான் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன் என்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு தெளிவு என்பது கிடைக்கும். மருத்துவர்களுக்கு இந்த அமைப்பு ஒரு பிரமாதமான காலகட்டம். பாக்யாதிபதி சூரியன் ராசியை பார்ப்பதனால் இவர்களுக்கு பாக்கியம் என்பது ஏற்படும். மேலும் இந்த குரு என்ற கிரகம் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனத்தை பார்ப்பதனால் 10ஆம் இடத்தில் இருந்த கேது என்ற கிரகத்தின் ஒரு தீமையான பலன்கள் கட்டுப்படுகிறது. குரு ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தை, குடும்பஸ்தானத்தை, தனஸ்தானத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கிறது. 3ஆம் இடத்தில் வெற்றி ஸ்தானத்தில் சனி என்ற கிரகம் ஆட்சியாக அமர்ந்து இவர்களுக்கு இப்பொழுது வக்கரமாகி மேலும் அனுகூலத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. தனுர் ராசியை பொறுத்தவரை புதன் சுக்கிரன் கூட்டணியை விட இந்த குருமங்கள யோகம் என்பது இவர்களுக்கு ஒரு பிரமாதமான யோகமாக, ஒரு அனுகூலமான காலகட்டமாக இருக்கிறது. நிறைய புதிய ஆர்டர்ஸ், புதிய ஒர்க் என்பது இவர்களுக்கு வரும். சொந்தமாக இடம், வீடு, வெளிநாட்டில் வாங்குவது, வெளிநாட்டுக்கு சென்று செட்டில் ஆவது, வெளிநாட்டுக்கு சென்று உயர்கல்வி படிப்பது போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு ஃபேவரபிளாக அமையும். 4ஆம் வீட்டில் ராகு என்ற ஒரு கிரகம் அமர்ந்திருக்கிறது. அது குருவின் வீடு என்றாலும் இவர்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இவர்கள் உணவு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் கிளைமேட் ரொம்பவும் வேறுபாடு இருக்கக்கூடிய இடங்களில் வசிக்காமல் கொஞ்சம் கௌரவமாக, புத்திசாலித்தனமாக தங்களை பார்த்து கொள்ள வேண்டும். அஷ்டம 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. தனுர் ராசிக்காரர்கள் இது நாள் வரை இழந்த விஷயங்களை இனி மளமளவென்று பெற முடியும். பிரமாதமான காலகட்டம். வாழ்த்துக்கள் நண்பர்களே. நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட விளக்கங்களையும் மற்றும் நுணுக்கங்களையும் எடுத்து சொல்வது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான். உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.